தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தில் கவுன்சிலிங்க்கான டேட்ஸ் எல்லாம் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. இதில் 2 விதமாக கவுன்சிலிங் நடைபெற இருக்குது. ஒன்று வந்து ஆன்லைன் கவுன்சிலிங், அது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் கோர்ஸ்க்கு வந்து நடக்க போகிறது. நீங்கள் ஆன்லைன் மூலியமாகவே கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே கொடுக்க முடியும். இன்னொரு கேட்டகரி என்னென்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங். இந்த ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வரக்கூடியவங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் 4 விதமான கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வரப்போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட், ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேன், இதோடு சேர்த்து 7.5 அதில் வந்து ஜென்ரல் ஒகேஷ்னல் ரெண்டுமே பிவிஎஸ்சி ஏஹெச்க்கு வந்து உங்களுக்கு இன்பர்சன் அப்படின்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு அர்த்தம். இது நடக்க போகுது. எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னை. ரைட். என்னைக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4/9/2024 9 மணிக்கு நடக்க போகுது. இல்லை ஸ்பெஷல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் 54 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்லி ஏபிளில் ஃபஸ்ட்டு 54 ரேங்க் வாங்கினவங்க, அதாவது 193.5லேருந்து 101 வரைக்கும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டா பாய்ஸை பொறுத்த வரைக்கும் 14 பேர், 840 100லேருந்து 840 மார்க்லேருந்து 100 மார்க் வரைக்கும் எடுத்தவங்கள கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் 10 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 760 மார்க்லேருந்து 190 மார்க் வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள. சில்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு பார்த்தீங்கன்னா 12 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் வந்து 199.5லேருந்து 192 வரைக்கும் இருக்கக்கூடியவங்க. இவங்க டே 1 அன்னைக்கு கலந்துக்க போகிறாங்க. டே 2 அன்னைக்கு கலந்துக்க போகிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5/9/2024 அன்னைக்கு 9 மணிக்கு கலந்து கொள்ள வேண்டியவங்க. இடம் அதே தான், அண்ணா ஆடிட்டோரியம், மெட்ராஸ் வெட்டினரி காலேஜ், வேப்பேரி, சென்னை. 7.5 கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டா அகடமிக்கில் இருக்கக்கூடியவங்க. இவங்கள்லேருந்து 105 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு இடங்கள் இல்லை, 105 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 199.5லேருந்து 192 வரைக்கும் தான் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 7.5ல் ஒகேஷ்னல் குரூப்பில் படித்த ஸ்டூடெண்ட்ஸில் 8 பேர்த்த கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. 191லேருந்து 186 வரைக்கும். இவங்க எல்லாத்துக்குமான ஹால் டிக்கெட் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சு. 29/8லேருந்தே இந்த ஹால் டிக்கெட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பரை கொடுத்து உங்களோட ஹால் டிக்கெட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் கொடுக்கலாம், இமெயில் ஐடி கொடுக்கலாம். கொடுத்து சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களோட கால் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். கால் லெட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு சொல்லியிருக்கிற டேட் அன்னைக்கு நீங்கள் 9 மணிக்கு முன்னாடியே அங்கே இருக்கணும். குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடி அங்கே இருக்கிறது வந்து பெட்டராக இருக்கும். ஸோ வெளியூர்லேருந்து போக போகிறீங்க அப்படின்னா முன்கூட்டியே நீங்கள் வந்து அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு போகிறது பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அங்கேயே போய் தங்கிட்டிங்கன்னா அடுத்த நாள் வந்து நீங்கள் இந்த கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த கவுன்சிலிங் நடக்கும்போதே ஜென்ரல் கவுன்சிலிங்க்குமான கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்கே வந்து நம்ம கவுன்சிலிங் அப்படிங்கிறது என்னென்னா, பிவிஎஸ்சி அண்ட் ஏஹெச்சை பொறுத்த வரைக்கும் கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ் மொத்தம் 7 கேம்பஸ் இருக்குது. அதில் எந்த கேம்பஸ் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த கேம்பஸ் ப்ரிஃபரன்ஸ்க்கான இது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு 4/9 ஆரம்பித்து 7/9 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைன் கவுன்சிலிங்காக நடக்க போகுது. அதற்கான ரிசல்ட்டை வந்து 11ஆம் தேதி சொல்ல போகிறாங்க. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கான டேட் வந்து நீங்கள் நேரடியாக ப்ரெசென்ட் ஆகி சேர்கிறதுக்கான டேட் வந்து எப்போ கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு 12/9லேருந்து 20/9 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிடணும் ஆன்லைன் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறவங்க. ஆஃப்லைனில் கலந்துக்கிறவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கவுன்சிலிங் முடிஞ்சோடனே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.